வணக்கம். நம்ம அதியமான் அகாடமில இருந்து ஏற்கனவே தமிழுக்கான எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அது எல்லாமே அப்டேட் பண்றதா சொல்லியிருந்தேன் நம்மளோட டெலிகிராம் பேஜஸ்ல. லாஸ்ட் வீடியோல என்ன புக்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கறத லிஸ்ட்டும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போ அதோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் பேஜஸ்ல நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 புக் வந்து இப்போதைக்கு கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி லிங்க் ஒரு பேஜஸ்ல போட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்கை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணும்னாலும் நீங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா கூகுள் டிரைவ்ல இருந்து உங்களுக்கு அதுக்கு பிடிஎஃப் வந்து கிடைச்சிடும். நீங்க போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டும் நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ முக்கியமா இதுல எல்லாமே படிக்க தேவையில்லை. எல்லாமே படிக்க தேவைன்னா ஃபுல் புக்கையும் அப்படியே படிக்க தேவை. நமக்கு சிலபஸ் தகுந்தது தேவையானதை நீங்க அங்கே படிக்கணும். அதை பத்தி எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல ஒன் பை ஒன் வந்து அப்டேட் பண்றேன். இப்போ டவுன்லோட் பண்றவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னாலும் இந்த லிங்கை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் பேஜஸ்ல போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அதை அப்டேட் பண்றேன். டெலிகிராம் பேஜஸோட லிங்க்கும் நான் அப்டேட் பண்றேன். நம்மளோட டெலிகிராம் பேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 20,000 பேர் இருக்காங்களா, அந்த பேஜஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னாவே இப்போ நான் ஷோ பண்ணிருக்கக்கூடிய இந்த 19 புக்கோட பிடிஎஃப்மே வந்து என்ன பண்ணலாம், நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தமிழுக்காக நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஜிஎஸ் ஓட எக்ஸ்ட்ரா சோர்ஸோட இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அதோட பிடிஎஃப்ஸுமே வந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே நான் வந்து கம்பைல் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரியா? நீங்க போய் தேடி இருக்க இந்த சோர்ஸ் நம்ம வந்து சோர்ஸ் வந்து போட்டிருப்போம். கொஸ்டின் புக்ல இருந்து எங்க கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல இருந்து எங்க கேட்டிருக்காங்க, வெளியில புக்ல இருந்து எங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதோட ப்ரூஃப் வந்து ஒரு பிடிஎஃப் நம்ம வந்து ஆட் பண்ணோம். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் ப்ரூஃப் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுலயே என்னென்ன சோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வந்து ஆட் பண்ணோம். கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அது எல்லாமே இந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தது தான். ஸோ நீங்க வந்து பார்க்கலாம், கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, சரிங்க. ஸோ நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 4 அண்ட் குரூப் 2 2026க்கான வாரியர் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அக்டோபர் 12 இருந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்பவே நீங்க அட்மிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, படிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வாரத்துல இருந்து. ஓகே, ஸோ நீங்க என்ரோல் பண்றவங்க சீக்கிரமா இந்த பேட்ச் என்ரோல் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ஒரு பேட்ச் ஆகும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ஒரு பேட்ச் ரன் பண்றோம். சார் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாத பிகினரா இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணலாம், என்ன சொல்றோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். நிறைய இவ்வளவு இருக்கே சார், இவ்வளவு எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நாங்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே எங்களோடது. சரிங்களா? ஸோ கைடன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். புக்ஸ்ல எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், எது படிக்கணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் கொடுக்குறோமோ அதை நீங்க கம்ப்ளீட்டா படிங்க. எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸுக்கு நாம எந்த பேஜஸ் படிக்க சொல்றோமோ அந்த பேஜஸ் மட்டும் படிங்க. இல்ல என்ன பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய அந்த டாபிக் மட்டும் நீங்க கவர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணி கொண்டு போக போறோம். ஓகே, தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கும் ரெண்டுக்குமே தான். ஓகே, ஸோ அதனால இந்த பேட்ச்ல என்ரோல் பண்றவங்க அடுத்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரைக்கும், குரூப் 2னா குரூப் 2, குரூப் 4னா குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரைக்குமே இதுக்கான அக்சஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய டெஸ்டா இருக்கட்டும், என் நம்பர் ஆஃப் டெஸ்ட். ஸோ கண்டிப்பா 200 மேல டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பா உங்களை வந்து பண்ண வைப்போம். சரிங்களா? எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சரி, ஓகே, புக் வைஸ் டெஸ்டா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா சோர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டெஸ்டா வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். நீங்க எழுத போறீங்க. ஓகே, ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஷெட்யூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ லிமிட்டடா ஒரு பிளான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறது ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பிளானோட பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி அதே மாதிரி யூனிட் 6 மேக்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டார்கெட்டா உங்களை வந்து படிக்க வைக்க போறோம். எக்ஸாம் டைம் இருக்கு, நம்ம இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்றோம். உங்களை கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு, நீங்க உங்களால கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், போர்ஷனை கொடுத்து ஒரு பிகினரா இருக்கிறவங்களையும் படிக்க வச்சு கொண்டு போறதுக்கான பேட்ச் இது. ஸோ ஆல்ரெடி படிச்சவங்க உங்களுக்கான எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம தனியாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்க வந்து தனியா அந்த பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸா இருக்கட்டும், தற்கால தமிழ்நாடு, இந்திய விடுதலைப்பட வரலாறு, இல்ல தமிழ் மீடியத்துக்கான புக்ஸ், ஓகே, இல்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ், உங்களுக்கு எது வேணும்னாலும் நம்ம ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர், இல்லைன்னா இந்த 8681859181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொரு நம்பர் 9994359181. சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பருக்குமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற புக்ஸா இருக்கட்டும், இல்லை கிளாஸா இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சஸா இருக்கட்டும், இல்லை எனி டவுட்ஸா இருக்கட்டும், அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த பேட்ச் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் பேஜஸ்ல பிடிஎஃப் இருக்கு. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோஸ்ல எந்தெந்த பேஜஸ் படிக்கணுங்கிறதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முக்கியம். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணாலும் ஓகே, இல்லை புக் மார்க் பண்ணி வச்சு மெதுவாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லிங்க் டெலிகிராம்ல இருக்கு. தேங்க்யூ.